வணக்கம். இன்று நம்முடைய கலகலப்பான அரசியல் அரட்டை நிகழ்ச்சிக்கு நெறியாளர் தமிழ்வேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல கேள்வி கணைகளோடு. வணக்கம் தமிழ்வேல். வணக்கம் அண்ணா. இன்னைக்கு ஊடகங்கள்ல பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்துட்டு, திருப்பூர்ல ஒரு கல்லூரி விழாவில் பேசின நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு பெரியவர் என்கிட்ட எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் கண்டிப்பா போயிடுவேன் அப்படின்னு சொன்னதா பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஊடகங்கள்ல இடைத்தேர்தலில் சீமான் போட்டியிடுகிறார் என்ற அந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்காரா சீமான்? அதான் இப்போ பெரியவர்னு இல்லை, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே மக்கள்லேயே பெரிய ஒரு ஏமாற்றமா இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு மக்கள் பேசுனதை நம்ம எல்லாருமே இப்போ பார்த்தோம். என்னென்னா, இப்போது புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட தாவேக்காங்கிற ஒரு கட்சி மக்களோட எந்த போராட்டங்கள்லையோ மக்களோட பாதிப்புகள்லையோ எதுலேயும் பங்கெடுக்காமல் ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சியின் இந்த இந்த அவலங்களை சொல்லி, இந்த திராவிட ஆட்சி தான் நம்மளை இந்த நிலைமை கொண்டு வந்துச்சு இதெல்லாம் சொல்லி ஒரு மாற்றத்துக்கான ஒரு விதையை ஊன்றி அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, மாற்றம் அப்படின்ற ஒரே ஒரு சொல்ல மட்டும் புதுசாக வந்த தாவேக்கா சொல்லி, அப்போ மாற்றம்னா விஜய்க்கு வாக்கு செலுத்தினா மாற்றம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேரை நம்ப வச்சு இப்போ ஒரு தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைச்சிச்சு. அதுக்கு பிறகு மக்களோட கருத்தெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற கொள்கை இருக்கிற இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் வராமல், ஒரு நடிகர் திடீர்னு வந்தார், ஒரு கவர்ச்சியில் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டாரு, இதுக்கு நாம் தமிழர் கட்சியே வந்திருக்கலாம், நீங்கள் ஒரு இப்போ 10-20 இடங்களை நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், இந்த பேச்சுக்கள் தொடர்ச்சியாக அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு நம்ம பார்க்குறோம். அதோட நீட்சி தான் இது. இப்போ பார்க்குற இடங்கள்லாம் நம்மகிட்டயே சொல்கிறாங்க, அப்போ அண்ணன்ட்ட சொல்ல மாட்டாங்களா? அப்போ அந்த பெரியவர் அண்ணன்ட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும், உங்களோட குரல் அங்கே ஒலிக்கணும், கேள்விகள் கேட்கறதுக்கு கூட அங்கே பெருசாக ஆட்கள் இல்லை, ஆட்சி செய்கிறவங்களுக்கும் ஒன்றும் தெரியல, அதை எப்படி கேள்வி கேட்குறது? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சட்டமன்றத்தில் திமுக அதிமுக 2 பேரும் பேசும்போது, நீ பண்ணலையா, நீ இது பண்ணலையா, அவங்களோட கேள்வி பதில்களே அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் பண்ணலையா, இப்படி இருந்த சட்டமன்றம் இப்போ என்ன பேசுறதுனே தெரியாது. ஒரு முதலமைச்சர் அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவரை பற்றி குறைகளை எதிர்க்கட்சி தலைவர் எடுத்து வைக்கிறாரு, ஆனாலும் உம்முன்னு கம்முன்னு தான் உட்காந்துருக்காரு. ஏன்னா அந்த முதலமைச்சருக்கும் ஒன்றும் தெரியாது, மக்கள் பிரச்சனை என்ன, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எந்த கேள்வி கேட்டாலும் நாங்கள் இப்போ தானே வந்தோம், 40 நாள் தானே ஆகுது, 50 நாள் தானே ஆகுது அப்படின்னு சொல்கிறது மக்கள் பிரச்சனைகளை 50 நாளாக இருக்கட்டும், ஒரு நாளாக கூட இருக்கட்டும், அந்த ஒரு நாளில் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்ல, இது பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். அப்போ நீங்கள் எந்த முன் தயாரிப்பும் இல்லாமல் தான் தேர்தலே போட்டிகிட்ருக்கீங்க. மக்கள் பிரச்சனை என்னென்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதை எப்படி தீர்க்கணும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எதை கேட்டாலும் 50 நாள் ஆச்சு, 40 நாள் ஆச்சு, இப்படி ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறீங்க. அதனால் பார்க்குற மக்களுக்கு இப்படி இருக்கிற ஒரு ஆட்சி, இப்படி இருக்கிற ஒரு இது இதுக்குள்ளே ஒரு அறிவார்ந்த ஒருத்தர் போய் கேள்வி எழுப்பணும். குறைஞ்சபட்சம் அந்த கேள்விக்காவது இவங்க வேலை செஞ்சாலும் நாடு நல்லா இருக்குமே அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக அண்ணன்ட்டையும் அதை வலியுறுத்துகிறாங்க. அண்ணனும் சரி இடைத்தேர்தல் நான் போட்டியிடுறேன் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காரு. இன்னும் அது உறுதியான முடிவை அவர் எடுக்கணும். அதை ஒரு அறிவிப்பாக அவர் தான் அறிவிப்பார். அறிவித்த பிறகு நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, நான் பொதுமக்கள்கிட்ட சொல்கிறதும் என்னென்னா, இது மக்கள் சக்தி தான். ஒரு தனி நபரோ ஒரு குழுவோ இணைந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கவே முடியாது. மக்கள் நீங்கள் செலுத்துகிற வாக்கு எவ்வளோ வலிமையானதுன்னு இந்த முறை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் போட்ட ஓட்டில் ஒரு புது கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அப்போ இங்கே பணம், கட்டமைப்பு, இத்தனை வருஷம் அரசியல், இதெல்லாம் தாண்டி மக்கள் தான் இங்கே பிரதானமான சக்தி, முதன்மை சக்தி அப்படிங்கிறத இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கு, 2026 தேர்தல். அப்போ மக்கள் நீங்கள் நினச்சாதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், ஒரு ஒரு நல்லதை கொண்டு வர முடியும். அப்போ நன்மைக்கு நீங்கள் துணை நிற்க போகிறீங்களா, இல்லை மறுபடியும் தீமைக்கே துணை நின்று இப்போ எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏன் இந்த புதுசாக வந்தால் ஏதாவது மாற்றிடுவாங்களா அப்படின்னு நம்பி ஏமாந்தவங்க எல்லாருமே கத்தி கதறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அது மாதிரி மறுபடியும் ஏமாந்தே நம்ம வாக்கு செலுத்த போகிறோமாங்கிறத அண்ணன் நிற்க போகிற தொகுதியில் இருக்கிற மக்கள் முடிவெடுக்கணும். நீங்கள் நினச்சா எந்த மாற்றமும் சாத்தியம், எல்லாவற்றுக்கும் பொறுப்பு நீங்கள் தான். நீங்கள் வாக்கு ஒருத்தர் செலுத்திட்டு என்னை போராட வச்சிட்டாங்க, கேஸ் விலை ஏறி போச்சு, தக்காளி விலை ஏறி போச்சு, அடிப்படை வசதி எல்லாமே, வீடுகள் இடிக்கப்படுது, ரொம்ப நாங்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம், குடி தண்ணீர் இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் புலம்புறது நீங்கள் கொடுத்த அதிகாரத்தை எடுத்து தான் நீங்கள் புலம்புறீங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்குறது ஏமாற்றம் தான். நாம் முழுமையாக மக்கள் நம்பி நிற்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் யாரை நம்பி நின்னீங்களோ அவங்க உங்களுக்கு கொடுக்குறதும் ஏமாற்றம் தான். ஏமாற்றத்தை பெற்ற நம்ம 2 பேருமே பக்கத்தில் தான் நிற்கிறோம்.
என்றைக்கும் மக்கள் பக்கத்தில் தான் நிற்போம். இந்த முறை அண்ணனும் மக்களை முழுமையாக நம்பி தான் இந்த களத்தில் நிற்க போகிறாரு. அதுக்கு முழு ஆதரவு மக்கள் தருவாங்கன்ற நம்பிக்கையோடு நிற்க போகிறாரு. கன்னியாகுமரியில் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட சபரிவர்மன் குடும்பத்தினர் வந்து தங்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணத்தை வந்து வேணான்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலன்னு ரொம்ப வேதனையோட தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? அதை இன்றைக்கி தான் தாவேக அமைச்சர்கள் போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு. இதே ஐயா விஜய் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அஜித்குமார் மரணத்துக்காக இங்கே சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி சாரி வேண்டாம், நீதி தான் வேணும்னு சொல்லி போராடினார். அப்போது இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற ஒரு கேள்வி வருது. அந்த அம்மாவே சொல்கிறாங்க, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தம் கூட இந்த அரசோ இந்த முதலமைச்சரோ தெரிவிக்கல. அப்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, முன்னாடி இருந்தவங்க சாரியாக சொன்னாங்க, நீங்கள் சாரியும் சொல்ல மாட்டீங்க. அன்னைக்கு இப்போ அமைச்சராக இருக்கிற ராஜ்மோகன் வந்து சொன்னார், எங்கள் தலைவர் வந்து ஃபோனில் பேசுகிற தலைவர் இல்லை, நேரில் போகிற தலைவர் அப்படின்னு சொன்னார். அது எல்லாமே பஞ்ச் டைலாக் தானே. தேவைப்படும் போது பேசுவாங்க, அதை வந்து வெட்டி ரீல்ஸில் போடுவாங்க. இதுக்கு தான் உதவுமா ஒழிய மக்களுக்கு உதவாது. அது வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் இதுவும். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு வருத்த அறிக்கையாவது முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கலாம், அதுவும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டு இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுக்குறதுலாம் எனக்கு வேணால் உதவலாம், ஆனால் செத்துப்போன என் பையனுக்கு என்ன வேணும், நீதி தான் வேணும். இங்கே நிதி தேவைப்படல, நீதி தான் தேவைப்படுதுங்கிற ஒரு மேலான கருத்தை அந்த அம்மா வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு நம்மளும் வந்து அதுக்காக போராடுவோம் கட்டாயமாக. அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகமாக இருக்கும். அதுதான் வந்து மக்களாட்சியாக இருக்கும். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களோட மனைவிக்கு வந்து பணியிட மாற்றம் கொடுத்துருக்காங்க. அது வந்து முறைகேடாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த ஆட்சி வந்து தூய ஆட்சி அப்படின்னு சொல்லி தான் முதலமைச்சர் விஜய் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஆட்சியில் இது போன்ற குற்றங்கள் நடைபெறுவதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த தூய்மையான ஆட்சின்னு பொய் சொல்லி தெரிகிற தாவேக்காக்கு இது ஒரு தூய்மையான ஆட்சியே இல்லை. இது வந்து திமுக அதிமுக தீய சக்தியோட நீட்சி தான்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் அமைச்சருக்கு இந்த கிரீன்வே சாலையில் பங்களா கொடுத்துட்டாங்கங்கிறதுக்காக பல்லாவரத்துலேருந்து இங்கே திருவல்லிக்கேணியில் அவங்களுக்கு பணியிடை மாற்றம் உடனடியாக கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவானவங்க, நாங்கள் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம், அமைச்சர்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள், செருப்பு போடாமல் ஒரு எம்எல்ஏ வருவார். உங்கள் ரீல்ஸுக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சு. ஆளுக்கு எதையாவது எடுத்து போட்டு இவர் ரொம்ப எளிமையானவர். அப்போ இது என்ன, இதுக்கு யார் பதில் சொல்லுவா? இதை பற்றி பேசுவாங்களா? நேற்று முதலமைச்சர் உத்தரவு போட்டு ரீல்ஸ் போட்டது தடை விதிச்சிருக்காரு. முதலமைச்சர் பல உத்தரவு போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுங்கிறாரு, ஆனால் போய் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அது வந்து நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் செய்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது. இதை தான் வந்து திமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு ஐயா, அரசு காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லுவாங்க. அது வேறு பாணி, இது வேறு பாணி, அவ்வளோதான். ஆனால் ரெண்டு பேரும் பண்ணுறதும் ஒன்று தான். ஆனால் திமுக அதிமுக ஆட்சியில் நடந்த மாதிரி இப்போ குற்றங்கள் நடக்கலை அப்படின்னு தாவேக்கா சொல்கிறேன். குற்றங்கள் எங்கே நடக்கல? இந்த ஆட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இங்கே அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுல தொடங்கி அவங்க கட்சி சார்ந்த ஒரு அம்மாவே போயிட்டு இந்த மாதிரி இதில் வந்து இத்தனை முறைகேடுகள் நடக்குதுன்னு அவங்களே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து வழக்கு போட்டு, ஆமாம். அப்போது அங்கே தொடங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் லாக்அப் டெத்து, காவல் நிலைய படுகொலை நடக்குது. அப்புறம் இங்கே வந்து பாலியல் வன்கொடுமை அது ஒரு பக்கம் போய்கிட்டே தூத்துக்குடியில் வந்து அந்த நிர்வாகிகளே அந்த பெண்ணை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நடவடிக்கை இல்லை. தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்கள்லையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ இதில் வந்து முறைகேடே இல்லை, ரொம்ப தூய்மையாக நடக்குது, நாங்கள் வந்து ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா பழனியில் நடக்கிறது என்ன? ஆமாம், 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. 60 கிலோமீட்டர் மலை மேலே இருக்கிற ரெஜிஸ்டரை கீழே கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே முடிக்கிறீங்க. இது எல்லாமே வந்து இயல்பாக நடக்குதுன்னு நம்ப சொல்கிறீங்கன்னா மக்களை நீங்கள் பைத்தியக்காரங்கன்னு தான் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கட்சிக்காரே லஞ்சம் வாங்கியிருக்காரு ஒரு இடத்துல. இப்போ நீங்களே இப்போ அவரை வந்து நீக்கிருக்கீங்க, கட்சி விட்டு நீக்கிருக்கீங்க. அதனால இதை வந்து தூய்மையான அரசுன்னு நீங்கள் போய் சொல்லிக்கலாம், ஏமாற்ற முயற்சி செய்யலாம். ஆனால் வந்து பார்க்குற மக்களுக்கு, எளிமையான மக்களுக்கே இதெல்லாம் புரியும். ஒரு 2 கோடி ரூபா சொத்தை, 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் முடிக்கிறீங்க, அதுக்கு வந்து இத்தனை தில்லுமுள்ளு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எத்தனை பேர் லஞ்சம் வாங்கியிருப்பீங்க? 100 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சது 25-30 கோடி ரூபாயாவது செலவு பண்ணி தான் அந்த இப்போ வாங்கினவர் அதை வந்து பத்திரமா மாற்றிருப்பார். அப்போ அந்த பணம்லாம் யார் யாருக்கு போச்சு? 2 கோடி ரூபா நீங்கள் வந்து கணக்கில் காட்டுறீங்க, 2 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டோன்னு, மிச்ச பணம் எங்கே போச்சு? அப்போது இது அதே
திமுக அதிமுகவோட நீட்சி தானே ஒழிய எந்த மாற்றமும் இந்த ஆட்சியில் இது வரைக்கும் ஏற்படல. ₹1 லஞ்சம் வாங்காது ஊழல் நடக்காதுன்னு அதே சொன்ன மாதிரி தான் ஒரு சொட்டு போதைப் பொருள் கூட இங்கே இருக்காது அப்படின்னு விஜய் சொன்னார். ஆனால் இப்போ புதுசாக ரெஸ்ட்ரோ பார் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக 50 வகையான மதுபானங்களை அறிமுகப்படுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்ப்பீங்க? இது வந்து குடிப்பிரியர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர ஒரு செய்தியாக இருக்கும். ஏன்னா சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் சாப்பிடாம சில பேர் கீழே வந்துடுறாங்க. அவங்க மேலே அக்கறை வச்சு இந்த அரசு வந்து அக்கறையோடு செயல்படுதுன்னா இந்த சரக்குல மட்டும்தான் நல்ல அக்கறையோடு செயல்படுது. குடும்பத்தோட போய்னா அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு. குடும்பத்தோட போய் குடிக்கலாமாங்க? என்ன இது ஒரு காமெடியாக இருக்குது. அப்போ நீங்கள் வீட்டுக்கே பார்சல் அனுப்பிடுங்க, அவங்க சாப்பிடும்போது வச்சு குடிச்சுக்குவாங்க. அதாவது நீங்கள் உங்களோட ஸ்டாண்ட் என்னங்கிறது தான் இங்கே கேள்வி. நீங்கள் வந்து சீர்திருத்தவாதிகள்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஏதோ ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அது ஒரு பக்கம். இன்னொன்று இப்போ என்ன என் கருத்து என்னென்னா, இவங்க நல்லது செஞ்சுருக்காங்கன்னா இப்போ சரக்கு அடிக்கிறவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அங்கங்கே குடிச்சிட்டு கீழே விடாமல் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேயே சாப்பாடு போட்டுருவோம், சாப்பிட்டு அப்போ இப்போ ரெஸ்டோ பாரில் ரூம் கூட போட்டுக்கலான்னு கூட வச்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, அந்த அந்த இடத்த மாற்றி அங்கேயே சாப்பிட்டுடலான்னு இப்போ கொண்டு வரது தான் ரெஸ்டோ பார். அங்கேயே சாப்பிட்டுலாம் குடும்பத்தோடு வந்து குடிக்கலாம். பசங்க குழந்தைகள்லாம் வச்சுட்டு வரும்போது அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க குடிச்சிட்டு அங்கேயே சாப்பிட வர்றதை பார்க்கும்போது, இல்லை மற்ற குடும்பங்களில் எங்கேயாவது குடிச்சிட்டு வர்றதை இந்த குழந்தைகள் பார்க்கும்போதும் அவங்க தவறான நடக்கிறதுக்கான அந்த வழியை ஏற்படுத்துது. அதான் இந்த அறிவு கூட இல்லை பாருங்க அவங்களுக்கு. ஏன்னா இப்போது ரெஸ்டோ பார் அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்கிற மாதிரி இவங்க சப்பை கட்டுறதுக்காக குடும்பம் குழந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருங்க குடும்பத்தோடு போய் குடிக்க போகிறா? குடிக்க போகிறோம் தனியாக தான் போய் குடிக்க போகிறான். ஆணோ பெண்ணோ அவங்க வந்து தனியாக தான் போவாங்க. குடும்பத்தையோ குழந்தையோ கூப்பிட்டு போகிற கலாச்சாரம் அப்படி ஒரு முறையை உருவாக்க நினைக்கிறாங்களோ? அது வட மாநிலங்களில் இருக்குது. அப்போ வந்து அங்கே இருக்கிற கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கலாம் ஒருவேளை. ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆட்களுக்கு வராது. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்தவங்களுக்கு அது உதவியாக இருக்குமோ ஒழிய நம்ம ஆட்களுக்கு அது வந்து உதவியாக இருக்காது. ஏற்கனவே மதுபானம் பாட்டிலுக்கு இத்தனை ரூபா அதிகமாகிடுச்சுன்னு ரீல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் தனியாக வந்து மனமகிழ் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்து அதுலேயும் விலை அதிகமாக கொடுத்து கொள்ள லாபத்தை வந்து சம்பாதிக்கிறீங்க. இப்போ வந்து பாரெல்லாம் மூடிட்டு இது மாதிரி ரெஸ்டோ பார்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோன்னா அதில் எவ்வளோ பணம் போடுவாங்கன்னே தெரியாது. ஏற்கனவே இருக்கிற ப்ரைவேட் பார்ஸ்லேயே வந்து 100% மேலே கட்டணம் வந்து வசூலிக்கப்படுது. அப்போது இப்போ ஒரு சரக்கு பாட்டில் விற்றா இத்தனை ரூபா லாபம் சம்பாதிக்கலாங்கிறதுக்கு எல்லா வழியும் உருவாக்கி தர இந்த அரசு விவசாயத்துக்கு என்ன பண்ணுச்சு, மற்ற தொழில்களுக்கு நெசவாளிகளுக்கு என்ன பண்ணுச்சு? திருப்பூரில் எத்தனையோ சாயப்பட்டறைகள் மூடப்பட்டுச்சு, நெசவாளிகள் வந்து மூடப்பட்டுச்சு மின்சார விலையேற்றத்தால். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுச்சு? நீங்கள் சாராயத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே மறுபடியும் இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? ஆனால் முதலமைச்சர் வந்து போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு, மாரத்தான்லாம் ஓடி இருக்காரு. அதாவது அண்ணன் சீமான் சொன்னது தான் இது. ஓடுனா இந்த வந்து போதைப் பொருளை ஒழிக்க முடியாது, மூடினா தான் ஒழிக்க முடியும். கடையை மூடணும். நீங்கள் ஓடினா எப்படி ஒழியும்? மூடுங்க முதல்ல. விசிக தலைவர் திருமாவளவன் வந்து அண்மை காலமாக தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் வந்து விமர்சிச்சுட்டு வராரு. அதில் ஒன்று வந்துட்டு பேனா சிலை உடைப்புன்னு சொன்னவரோட திமுக வந்து கொஞ்சி குழாவுது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதான் இவர்களுக்கு இப்போ இவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்தை வந்து பாஜகவில் வந்து அமித்ஷா கூப்பிட்டு சொல்லுவார், இவர் அதை பெருமையாக வந்து மேடையில் சொல்லுவார். இதெல்லாம் வந்து கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு தனி மனித பழக்க வழக்கம்னு சொல்லி அரசியல் நாகரிகம் தனி மனித பழக்க வழக்கம் எதை வேணால் சொல்லுவாங்க. அதுக்காக நாம் போய் ஒரு கல்யாண நிகழ்வில் பப்ளிக்காக தான் இப்போ உங்களுக்கு ஃபோனில் பேசினவர்கள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் பேசினார். அவர் என்ன பேசினாருங்கிறதுல நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்க, அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பொது வெளியில் ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தரோடு உட்காந்து பேசும்போது எல்லாருக்கும் தெரிய போகுது, அது பப்ளிக்காக நடக்கிறது தான். அப்போது இதில் நீங்கள் வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் உங்கள் பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, செயல் ஒன்று மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்தால் வந்து ரத்தங்கிறீங்க, எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிறீங்க. இதுதான் உங்களோட நிலைப்பாடாக இருக்குது. இதுக்கு தான் வந்து நீங்கள் சொல்லலாம், நாங்கள் வந்து இது வரைக்கும் தனியாக நின்று நம்மளோட ஓட் பேங்க் வந்து இது வரைக்கும் நம்ம வெளியே காட்டல, இருந்தாலும் அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டோம், இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம். நீங்கள் வேணால் ஒரு முறை காட்டுங்க, தனியாக வேணால் நின்று பாருங்கள் மக்கள் உங்களை எப்படி ஆதரிக்கிறாங்களா இல்லையான்னு. உங்கள் மேலாம் பெரிய வெறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் வந்து எந்தெந்த நேரத்தில் எப்படி பேசுனீங்க, எப்படி ஒவ்வொரு கட்சியாக தாவனீங்க, எந்த இடத்துல யாரை எதிர்த்தீங்க, யாருக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்க, இதெல்லாம் இத்தனை ஆண்டு அரசியலில் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவர் குற்றம் சொல்கிற அளவுக்கு வந்து எங்கள் அண்ணன் சீமான் வந்து ஒன்றும் பண்ணிடல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பே சண்முகம் வந்து சொல்லியிருக்காரு, வட மாநிலங்களில் பாஜக வந்து செய்கிறது வந்து கட்சிகளை உடச்சி ராஜினாமா அப்படியே வந்து சேர்த்துக்குது,
பல கட்சிகளை உடைச்சு அந்த எம்எல்ஏக்களை எம்பிக்களை தங்க கட்சியில சேர்த்துக்குது. ஆனா இங்க தாவேக வந்து அதிமுகவை வந்து உடைச்சாலும் அது ராஜினாமா பண்ண வச்சு தான் சேர்த்துக்குது. ரெண்டுத்தையும் ஒண்ணா கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு இல்லை, சொல்லி. முதல்ல அவங்க செஞ்ச முயற்சியே வந்து அந்த மூணில் 2 பங்கு எம்எல்ஏக்களை முழுசாக எடுத்து அதிமுகவை முழுசாக வந்து விழுங்குறது தான் வந்து அவங்களோட வேலை. அதுதான் முதல்ல ஆரம்பித்து தான் ஐயா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாரையும் பேச வச்சு அந்த அந்த பாணியில் தான் அது போச்சு. நம்மளே அப்படி தான் எதிர்பார்த்தோம். இதே பாஜக செஞ்சதை அப்படியே இங்கே வந்து விஜய் தாவேகான்ற பேரில் செய்ய போகிறாரு, ஒரு கட்சியை முழுசாக அழிக்க போகிறாருன்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் அங்கே இருந்தவங்க வந்து ஐயா எடப்பாடிக்கு வந்து விசுவாசமாக இருந்ததுனால அவங்க வந்து அப்படியே பெரும்பான்மையாக வெளியே வரல. வந்திருந்தாங்கன்னா கட்சியே இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க. அது ஒன்றும் இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வழி இல்லை அப்படிங்கும்போது இப்போ கட்சி தாவல் தடை சத்தம் வந்து அவங்க மேலே பாயும். அப்போ வேறு வழி இல்லாமல் தான் ராஜினாமா பண்ணுறாங்களே வழியை, ராஜினாமா பண்ணி வாங்க எங்கள் கட்சியில் நாங்கள் சீட்டு தரோம். ஆனால் இப்படி ஒரு கட்சியை விட்டு இத்தனை பேர் ஓட்டு போட்டு நீங்கள் தான் வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டு உங்களை தேர்வு செஞ்ச பிறகு வேறு கட்சியில் போய் நிற்கிறீங்கன்னா அவங்களுக்கு திரும்பவும் ஓட்டு போடுற மக்கள் தான் வந்து கோமாளிகள், ஏமாளிகள். அது மக்கள் வந்து இந்த தேர்தலில் உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் இப்படி தான் இதே திமிரோடு தான் திமுகவும் இருந்துச்சு. காசு கொடுத்தா ஓட்டு போட போகிறான், இவனுக்கு என்னடா செஞ்சுக்கிட்டுன்னு தான் இருந்துச்சு. ஒரு சாலை சரியில்லைன்னு நம்ம கத்துனாலும் கதறினாலும் திரும்பி பார்க்காது. இந்த அமோனியா கசிவு எத்தனையோ முறை வந்துச்சு, அதுக்காக நம்ம கத்தணும் கதறணும், அதை பற்றி எதையும் கண்டுக்கல. அப்போ இந்த மாதிரி மக்கள் விரோத போக்குகளில் தொடர்ந்து ஈடுபட்டதுனால தான் திமுகவுக்கும் இவ்வளோ பெரிய பின்னடைவு. 50 வருஷத்தில் வந்து ஒரு கட்சி தலைவரே வந்து தோற்று போகிறாரு. அப்போது இதே வேலையை இப்போ தாவேக செய்யுது. அது வந்து இந்த இடைத்தேர்தலில் மக்கள் தான் முடிவு பண்ணணும். நெறியாளர் விஜயன் வந்து காவல்துறையினரால் மிரட்டப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் இந்த பழனி அந்த நில மோசடியிலேருந்து அந்த பத்திரப்பதிவுலேருந்து ஆரம்பித்து அதை பற்றி பேசுகிற எல்லா ஊடகவியலாளர்கள் முதல்ல யூடியூபர்ஸை எல்லாரையுமே வந்து அச்சுறுத்தி அவங்கள கைது பண்ணி அப்புறம் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்கள சொந்த ஜாமீன்லேயே வெளியே விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி முதல்ல வந்து சமூக ஊடகங்களில் பேசுகிறவங்க மேலே தான் இந்த வேலையை வந்து தாவேக அரசு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுச்சுன்னா காட்சி ஊடகத்துக்கே போயிடுச்சு. இப்போ அவரை போய் அவர்கிட்ட இருக்கிற ஃபோனை வாங்கி நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். எந்த அடிப்படையில் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட பேசியிருக்காரு, ஒரு திருநாவுக்கரசுங்கிறவர் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டார், எம்எல்ஏ வந்து வேலைக்கு வாங்கிறதுக்காக அவர் வேலை செஞ்சாருன்னு சொல்லி அவர் மேலேயே நீங்கள் இன்னும் சந்தேகம்தான். அதுவே வந்து இன்னும் கன்விக்ட் ஆகலை. நீங்கள் அப்படி இருக்கும்போது அவர் மேலேயே சந்தேகம்தான். அவர்கிட்ட இவர் பேசினாருங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து இவரை வந்து இவர் ஃபோனை வாங்கி பார்க்குறது, நள்ளிரவில் விசாரணை நீங்கள் அது வந்து அச்சுறுத்தத்துக்காக நீங்கள் பண்ணுறது தானே ஒழிய இது விசாரணைக்காக பண்ணுற மாதிரி தெரில. விசாரணைக்காக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் திருநாவுக்கரசே வந்து ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு, அதில் பல பேர் வேலை செய்கிறாங்க, அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இல்லை அவர் திருநாவுக்கரசு யாரோடலாம் பேசியிருக்காரு, இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து விசாரணை பண்ணி அதுலேருந்து ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறமா வந்து இவரை நீங்கள் விசாரிச்சிருக்கலாம். இவர் எங்கேயும் ஓடி போகிறதில்ல. நீங்கள் நள்ளிரவில் வந்து விசாரிக்கணும், இது பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் கஞ்சா விற்கிறவனை காலையில் பிடிக்கிறீங்க, ஊடகவியலாளரை நைட்டில் விசாரிக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட நோக்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் இது வந்து ஒரு அச்சுறுத்துவதற்கான ஒரு இது. இந்த ஜனநாயகத்தில் ஒரு டெமோக்ரஸியில் ஒரு பெரிய தூண், 4ஆம் தூணாக இருக்கிற ஊடகத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்கள நீங்கள் வச்சுப்பீங்க, உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க, உங்களுக்கு விமர்சனம் செய்கிறவங்க எல்லாரையும் வந்து இந்த மாதிரி. இதைத்தான் திமுகவும் செஞ்சுது. அப்போ வந்து இவங்க தான் கத்துனாங்க, பேச்சுரிமை இல்லை, எங்களை பேச விட மாட்டிங்களா சார், எங்களுக்கு எஸ்ஓபி போடுவீங்களா சார். அதே சார் தான் இப்பயும், ஏன் சார் அவங்க பேசக்கூடாதா சார், அவங்க பேசினா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, பேசினா கருத்தால் எதிர்கொள்ளுங்க. கோர்ட்டே அதை தான் சொல்லியிருக்கு, தேவையில்லாமல் குண்டாசு போடாதீங்க, பேசுகிறவங்க மேலே குண்டாசு போடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இப்போ அதனால் இன்னும் வந்து நீங்கள் நீதிபதிகளிலே உங்களை வந்து அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்கள் கோர்ட்டை வந்து சாதாரணமாக நினச்சிருக்கீங்க, நீங்கள் கேஸாக போட்டு எடுத்துகிட்டு போங்க, ஜட்ஜி டென்ஷன் ஆகி கண்டிப்பாக வந்து முதலமைச்சரே விமர்சனம் பண்ணுவார். ஏன்னா நீங்கள் ஒரு முதல்வராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கணும், கடமைகள் இருக்கணும். அந்த பொறுப்போட ஒவ்வொரு அமைச்சர்களும் நடந்துக்கணும், முதலமைச்சரும் நடந்துக்கணும், எம்எல்ஏவும் நடந்துக்கணும். சும்மா அதிகாரம் இருக்குன்றதுக்காக காவல்துறை கையில் இருக்குங்கிறதுனால நீ வா இதுக்கு ஒரு கேஸை போடு, நீ வா உனக்கு ஒரு கேஸை போடு, அவன் மேலே 4 பெட்டி கேஸை போட்டு விடுன்னு இந்த படத்தில் வர சீன் மாதிரிலாம் இங்கே பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி போட்டு கொண்டு போங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க. மாரிதாஸ் எல்லாம் சொந்த ஜாமீன்லேயே வெளியே விட்டாங்க அன்னைக்கு. ஏன்னா உங்களுக்கு கிரவுண்டே இல்லைல்ல. நீங்கள் வந்து பழி வாங்கிறதுக்காக ஒரு கேஸை போடுவீங்கன்னா ஜட்ஜி எல்லாருமே வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே. நீதிபதியாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான். சட்டம் அவரை கைது செய்ய சொன்னால் நீதிபதி கைது செய்ய போகிறாரு.
சட்டம் அவரை கைது செய்ய வேணாம், சொந்த ஜாமீன்லேயே விடலாம், விசாரணையில் பார்த்துக்கோன்னு சொல்லிச்சுன்னா விட போகிறாரு, அவ்வளோதான். இது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்கள் நினச்சா இது என்ன மன்னராட்சியா அது? யார் இங்கே அவனை தூக்கி உள்ளே வை, யானையை வச்சு பிரிக்கு, இவ்வளோ சொல்ல முடியும்? இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு விஜய். அமைச்சர் ரமேஷும் மிரட்டுறாரு, யாராவது தகவல் பரப்புனா உடனே கைது பண்ணிடுவோம், வழக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சின்ன வயசில் அமைச்சராயிட்டாரு. அதனால் கொஞ்சம் எதையாவது துடுக்கா பேசிக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, பேசட்டும், பார்த்துக்குவோம். நன்றி. நன்றி.